சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கும் காலாதி காலமாக கொடிச்சீலை கொடுத்து வருகிறார்கள். இந்த கொடிச்சீலையை இந்த தேரிலே வைத்து ஒட்டவ கூத்தருடைய செய்யுள் அவர்களால் தான் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு கொடிச்சீலை கொடுக்கப்படுகிறது. இன்று உன் கோவில கும்பாபிஷேகம் கண்டோம் நல்லூரா, இனி நீள நினைந்து வாழ நீ மட்டும் போதும். உலகத்திலே வணக்கம். பிராணிகடம் யாழ்ப்பாணம் நல்லூர். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொடிச்சீலை கொண்டு வர நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைய தினம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகுது. இன்றைய தினம் கொடிச்சீலை காளாஞ்சியோட கையெழுத்து அந்த வீட்டில இருந்து கொடிச்சீலை எடுத்துக்கொண்டு வந்து வேல்முருகன் கோவிலில் அங்கே பூசைகள் நடைபெற்று அதோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேரில் கொடிச்சீலை பருத்துறை ரோட்டால் நல்லூர் ஆலயத்துக்குள்ள கொண்டு போகிற நிகழ்வு எல்லாம் நடைபெற்று அதை காணொலியாக பதிவு செய்திருக்கின்றேன். பாருங்கள், முழுமையாக பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. ஏரிய நல்லூர் திருவிழா எல்லாமே முழுமையாக பார்ப்போம். அந்த காணொலிக்குள்ள போவோம். அலங்காரா நல்லூரா, வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா பராபர வருஷத்தினுடைய அந்த கொடியேற்ற பெருவிழா 17/8/2026 திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடி சீலை கொண்டு நிகழ்வு ஆலயத்தில் தேரில் இந்த கொடிச்சீலை கொண்டு போற நிகழ்வு ஆலயத்திலே பூசைகள் நிகழ்ந்து நிறைகின்ற பொருத்தமான நேரம். வெற்றிவேல் முருகனுக்கு, நல்லை கந்தனுக்கு. உலகம் முழுவதும் எங்களுடைய நல்லை கந்தனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இன்றும் எம்பெருமானுடைய ஆலயத்திலே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். செங்குந்த மரபினராலே சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கும் காலாதி காலமாக கொடிச்சீலை கொடுத்து வருகிறார்கள். செங்குந்தர் தான் நெசவு தொழிலிலே தலை சிறந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டவர்கள். அதனாலே தான் இவர்களுக்கு இருக்கிற பெருமை. சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்த பெருமை செங்குந்தர்களுக்கு தான் இருக்கிறது. எங்களுடைய கொடிச்சீலை கொண்டு வர நிகழ்வு பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக அழகாக இருக்கிறது காட்சி. என்ன அழகு, என்ன மங்களம், வரலாற்று சிறப்போடு செங்குந்தர் மரபினர் மிக அழகாக இந்த கொடித்தேர் மரத்திலே வேல்முருகன் ஆலயத்திலே இருந்து இந்த அழகான கொடிச்சீலை வருஷத்திலே ஆடி மாதத்திலே 17/8/2026 உலக மேற்கோட்டம் என்று போற்றப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய ஆலய பெருவிழா கொடியேற்ற பெருவிழா ஆரம்பமாகிற வேளையிலே முதலாவது நாள் மங்கள வாத்தியம் முழங்க வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு வீட்டில தான் கொண்டு வர கொடிச்சீலை கோயிலை கொண்டு பார்ப்போம். எங்களுடைய பதிவு. ஆகவே அந்த வகையிலே தான் காலாகாலமாக நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு அந்த மரபில் வந்தவர்கள் அந்த கொடிச்சீலையை கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுதோ நேயர்கள் நினைப்பார்கள் இதனுடைய தாற்பயங்களை அறிய வேண்டும். இந்த செங்குந்தர் என்ற சொல் குந்தத்துக்கு உரியவர் என பொருள்படுகிறது. குந்தத்துக்கு உரியவர். குந்தம் என்பது ஈட்டியினை குறிக்கும். சென்ற வாரத்திலே என்னுடைய 2025ஆம் ஆண்டும் இந்த பல அன்பர்கள் கேட்டார்கள். நான் நினைக்கிறேன் அந்த அன்பர்கள் இதை பார்க்கிற வாய்ப்பு இருக்கும். இந்த செங்குந்தர் என்ற சொல் உணர்த்துகின்ற பொருள் யாது? இந்த கொடிச்சீலை எடுத்து செல்லப்பட இருக்கிறது.
அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாகத்தான் அதை தருகிறோம் நாங்கள். குந்தம் என்றால் ஈட்டிய குறைக்கும். இது ஒரு உயர்ந்த தத்துவம். குந்தம் என்று சொன்னால் நேயர்களே, அது ஈட்டியை குறைக்கிறது. ஆகவே என கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக கூத்தர் ஈட்டி எழுது என்னும் பிரபந்தத்தில் குறிப்பிடுகிறார். நாங்கள் சொல்லவில்லை. குந்தம் என்ற சொல்லுக்கும் மதுரகவி விளக்கம் சொல்லவில்லை. ஒட்டக கூத்தர், கவிச்சக்கரவர்த்தி கம்பர் போன்றவர்கள் குந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் உரைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாமங்கலங்களை நாங்கள் புரட்டி பார்த்தால் மிக அழகாக இருக்கிறது. கைக்கோளர் என தோற்றம் பெற்றதாகவும் அவர் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்லாது எய்தவருக்கு சிறைச்சோறு மீகுவார் கைக்கோளர் ஆகிய செங்குந்தர் என குறிப்பிடுகிறார்கள். ஒட்டகக்கூத்தர், கவிச்சக்கரவர்த்தி ஒட்டகக்கூத்தருடைய செய்யுள் அவர்களால் தான் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு கொடிச்சியில கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இது இவர்கள் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்ற நியதி உலகத்திலே இறைவனாலே பதிவு செய்யப்பட்டது. அதில் மாற்றமில்லை. சர்மா அவர்கள் இந்த பூஜை வழிபாடுகளை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த கொடிச்சீலைக்கு உரிய கயிற்றை குருநாதன் லோகநாதன் குடும்பத்தினர் அங்கே சமர்ப்பிக்கிறார்கள். இந்த அற்புதமான வரலாறு. காலாதி காலமாக இந்த தானங்களிலே சிறந்த தானம் என குறிப்பிடப்படும் வஸ்து தானம். வஸ்து இந்த நெசவு தொழிலை பரம்பரையாக செய்து வரும் கைக்கோளர் அல்லது செங்குந்தர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இன்றைக்கு 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த கொடிச்சியிலேயே இந்த தேரிலே வைத்து, இந்த அழகான தேரிலே வைத்து இந்த ஆலயத்திலிருந்து எடுத்து செல்வார்கள். இந்த வீதிகள் தோறும் இந்த தேரிலே கொடிச்சியிலே போகிற ஒரு வழிபாட்டு மரபை எல்லோரும் வரவேற்று கொள்வார்கள். சிலர் நிறைகும்பம் வைத்து திருவிளக்கேற்றி நல்லூருக்கு கொடிச்சியில வருகிறது, நாங்களும் வரவேற்போம் வணங்குவோம் என்ற நல்ல சிந்தனையோடு வீதிகளில் இருக்கிற அன்பர்கள் முருக பக்தர்கள் சேர்ந்து கொள்வார்கள். ஆகவே இன்றைக்கு கொடிச்சியிலேயே தேரிலே வைத்து கொண்டு சென்று கொடுப்பதை நேரிலே வந்து பார்க்க முடியாதவர்கள் யூடியூப் தளங்களிலே, தொலைக்காட்சிகளிலே, வானொலிகளிலே, இணையதளங்கள் யாவற்றிலும் பார்த்து மகிழ்கிறார்கள். இன்னொரு சிறப்பு, இன்று காலை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே சரியாக 6:15 மணியளவிலே கிழக்கு பிரகாரத்தினுடைய ராஜகோபுரத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அற்புதமான ஒரு அழகான ஒரு தரிசனம். 1000 அடியவர்கள் அரோகரா கோஷம் செய்ய நெல்லைக்கந்தனுடைய ராஜகோபுரத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழா கிழக்கு பிரகாரத்தில் அமைக்கப்பட்ட அந்த ராஜகோபுரத்துக்கு இருமருங்கிலே இருக்கிற மணிக்கூண்டு கோபுரங்கள், அவற்றுக்கான கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்து மகிழ்ந்தீர்கள். ஆகவே நாளை கொடியேற்றத்தை பார்த்து மகிழ இருக்கிறீர்கள். இன்னொரு சிறப்பு நேயர்களே, இந்த ராஜகோபுரத்திலே சண்முக பெருமானுடைய திருவுருவத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். என்றுமில்லாத ஒரு மாபெரும் சிறப்பு. சண்முக பெருமான் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் கிழக்கு பிரகாரத்தினுடைய ராஜகோபுரத்தை அந்த அழகாக அவர் 6 முகத்தோடு அபயகரங்காட்டி 4 மாலையோடு நலிந்தவரை காக்க வீறு கொண்ட சூரன் வெம்பகையை முடித்த வேலன் அந்த கும்பாபிஷேகம். அதை விட இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு நேயர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது இந்த நல்லூர் ஆலய சூழலிலே அமைக்கப்பட்ட வளைவுகள் வரிசையிலே அங்கே செம்மணி வளைவு மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தெற்கு பிரகாரத்திலே கைலாச பிள்ளையார் ஆலய வளைவு, அதே போல வடக்கு பிரகாரத்திலே வடக்கு திசையிலே தோரண வளைவு மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே இப்பொழுது மகோற்சவங்கள் ஆரம்பமாகிற இந்த வேளையிலே தான் அந்த வளைவு அழகாக, அந்த வளைவிலே கூட மிகச் சிறப்பாக அந்த வளைவை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கெல்லாம் ESP நாகரத்னம் ஐயா அவர்கள் முன்னின்று அதை நிறைவேற்றினார்கள். அதை விட ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த மரவன் புலவிலே நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு இருக்கிற கழனி வயல்களிலே தைப்பூசத்திலே குதிரெடுத்து சுவாமிக்கு நிவேதனம் படையல் செய்கிற ஒரு மாண்பில அந்த பிரமாண்டமான கிடாரம், அந்த கிடாரத்துக்கு தான்
வழிகள் தோறும் நெல்லை நிரப்பி கொண்டு வந்தார்கள். அற்புதமான காட்சி. ஆயிரம் ஆயிரம் அடியவர்கள், தேவாதி தேவர்கள், பூமாரிஸ்வரிய பூதகணநாதர் எல்லாம் நெல்லைக்கந்தனுடைய புகழ்பாடு அந்த வடக்கு பிரகார வளைவு திறந்து வைக்கப்பட்டது. அவன் அருளாய வந்தால் வணங்கி. இவற்றுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரம் இல்லை, எப்பவோ முடிஞ்ச காரியம். ஆகவே அந்த வகையிலே அலங்காரா நல்லூரா என்ற வாசகத்தோடு உலகம் முழுவதும் பெருமானுடைய கொடியேற்ற பெருவிழா, கும்பாபிஷேகம், வளைவுகளினுடைய வாசல் திறப்பு யாவற்றையும் அறிவித்தீர்கள். யாவற்றையும் தரிசனம் செய்வீர்கள். இனி 25 நாள் உற்சவ பொழுதுகளை எல்லாம் உங்களுக்கு உகப்பாக நாங்கள் தர இருக்கிறோம். அது வரைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் உலகம் முழுவதும் பெறவ வேண்டும். இந்த மண்ணிலே நாங்கள் கேட்பது சுவாமியை, எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ வேணும். உலக உயிர்கள் எந்தவித துன்பமும் இல்லாமல் வாழ்வதற்கு அருள் காட்டையா. அதைத்தான் நாங்கள் மன்றாடி பெருமானுடைய பாதக்கமலங்களிலே சிரசை வைத்து மன்றாடி கேட்பது. நெல்லைக்கந்தா, உன்னால் இது முடியும். உலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது முடியும். ஆகவே அந்த வகையிலே பெருமானுடைய திருவருள் தரிசனத்திலே எல்லோரும் சேர்ந்து கொண்டோம். ஆகவே நிறைவாக ஏற்றுந்தன் திருக்கொடியை நல்லூரா எழிலாந்த பூலோக கைலாசத்தில் நாளை ஏற்றுந்தன் திருக்கொடியை போற்றி புகழ்ந்து பாடத் தொடங்குகிறோம். நல்லூரா போற்றி புகழ்ந்து பாடத் தொடங்குகிறோம். புவனத்தை காவல் செய்ய நல்லூரா ஏற்றுந்தன் திருக்கொடியை. இன்று கோபுர கும்பாபிஷேகம் கண்டோம் நல்லூரா. இன்று உன் கோபுர கும்பாபிஷேகம் கண்டோம் நல்லூரா. இனி நீள நினைந்து வாழ நீ மட்டும் போதும். உலகத்திலே நாங்கள் நீள நினைந்து வாழ நீ மட்டும் போதும் நல்லூரா, அது போதும். நேயர்களே வணக்கம். தொடர்ந்து நாங்கள் ஏனைய மகோற்சவங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களோடு உங்கள் உறவுகளோடு மதுரகவி. வணக்கம். வரலாற்று பெருமையோடு இந்த அழகான தேர் நகரப் போகிறது. எங்களுடைய ஆலய அர்ச்சகர் குருநாதன் லோகநாதன் அவர்கள் இந்த வேல்முருகன் ஆலயத்தினுடைய பூச வழிபாடுகளை நிறைவேற்றி விட்டார்கள். இந்த அற்புத மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை ஆளிக்கும் அன்றனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமே. சிதம்பரத்துக்கு கொடிச்சியில கொடுத்தவர்கள், எங்களுடைய வள்ளிபுர கோயிலுக்கு கொடிச்சியில கொடுத்தவர்கள், நல்லூர் சந்தனசேகர பிள்ளையாரை இந்த வரலாற்று புரசொலியை பெற்ற திருப்பேரிலே இந்த கொடிச்சியிலை தந்தருக்கு நல்லூர் தந்தருக்கு அப்பன் நல்லூர் தந்தருக்கு தலைவன் நல்லூர் தந்தருக்கு அழகாக அற்புதமாக பக்குவமாக திருவாணி முருகர்கள் வேல்மரத்துக்கு வந்தார்கள். மூலகளில் வரப்போகிறார்கள். இந்த கொடிச்சியிலை கொண்டு வர அற்புத நிகழ்வு தேரிலே பார்க்கிறோம். ஏராளமான பக்தர்கள் தேரை எடுக்கின்றார்கள். செல்வகுமார் இங்கே நெல்லை கந்தனுக்கரோகரம். அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா. அலங்கார கந்தனுக்கு நல்ல பெருமானுக்கு நாளை கொடியேற்றம் நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற வேளையிலே அலங்காரா நல்லூரா என்ற கோஷத்துடன் வந்து பக்தர்கள் இழுக்கிறதை பார்க்கின்றோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சட்டநாதர் சிவன் கோயில் அந்த வீதியால் தான் போய் கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னால்
பாருங்க வந்து பிரதான வீதி சட்டநாதர் சிவன் கோயில். இந்த வீதியால் வந்து இந்த கொடிச்சியிலே கொண்டு போகிற தேர் வந்து போகிறதை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க இதுதான் சட்டநாதர் சிவன் ஆலயம். பாருங்க வந்து இந்த ரோட்டால் வீதியால் வந்து கொடிச்சியிலே கொண்டு போகிற நிகழ்வு பார்த்து கொண்டு நம்மளுக்கு வந்து அந்த வெயிலுக்காக வந்து தண்ணி அடிக்கினேன். பார்த்தீங்கன்னா இந்த கொடிச்சியில் கொண்டு தேர் வருது. இந்த நிகழ்வு பார்த்துறோம். பார்த்தீங்கன்னா சங்கிலியன் சிலை சங்கிலி சீரியால் வந்து இந்த தேர் போய் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். பாருங்க வந்து அதோடைய முதலாவது பந்தல் கருத்துரோட்டாக வரைக்கும் முதலாவது பந்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பந்தக்கால் வந்து தீபம் காட்டுற காட்சியை பார்க்கின்றோம்.
இப்போ வந்துட்டோம் கிட்ட வந்து பார்த்து சொன்னால் நல்லூருடைய இந்த கதவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். தேரில் உடைக்கிறதுக்கு தேங்காய் எல்லாம் போட்டிருக்கீங்க. பாருங்க வந்து நல்லூர் கேட் வந்து அந்த இதெல்லாம் தேங்காயெல்லாம் அடிக்கிறது பாருங்க. பாருங்க அழகாக ஒழிக்கும் நல்லூர் ஆலய முன்னில் இருக்கின்றோம். தினம் கொடிசீலையோட வந்து இந்த தேர் வந்து கொடுக்குற காட்சியை பார்க்கின்றோம். வந்து கோயிலை சுற்றி வரும் இந்த தேரானது கொடிச்சீலையோட கோயிலை சுற்றி வரும் பாருங்க காட்சி. பாருங்க வந்து கோயிலை சுற்றி வரும். பார்த்தீங்க சொன்ன இந்த கொடிச்சீலை கொண்டு வர கோயிலால் வந்து சுற்றி இப்போ வந்து வடக்கு வீதிக்கு வந்து பாருங்க கிழக்கு வீதிக்கு வரதை பார்க்குறோம். நல்லூர் ஆலயத்துக்கு முன்றல்ல வந்துட்டு அந்த தேர் வந்துட்டு பாருங்க கொடிச்சீலையோட வந்துட்டுது. அலங்கார நல்லூரோட கோசத்துரம் வந்து கொடிச்சீலை கொண்டு வர தேரில் நிகழ்வு வந்து பாருங்க கோயிலுக்கிட்ட வந்துட்டு பார்க்குறோம். அலங்காரா